நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழக அரசோட எவால்வேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு வழக்காடல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலியமா அதில் மதுரை பெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் கோர்ட்ஸ் வந்து இருக்குல்ல, அங்கே தான் இப்போ நமக்கு ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் வந்து விட்டுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஸ்லையும் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லிக்காக இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் வந்து தேடிட்டு இருக்காங்க, ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்மியான லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வேலைவாய்ப்புகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. நிறைய ஜாப் டீல்ஸும் வந்து போகிறோம். பேசிக்கான குவாலிஃபிகேஷன் 8th, அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி என்ன முடிச்சாலும் ஓகே தான். ஓகே, இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், 10th நீங்கள் என்ன மணி மார்க் வந்து எடுத்திருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கேர்ள்ஸும் இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாமா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எப்படி எல்லாம் இது அப்படின்றத. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கூட நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போகும். அதில் இருந்து நீங்கள் டேரெக்டாக அந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைகளுக்கு நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஓகே, ஸோ இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில் தான். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கே வந்து டேரெக்டாக டீல்ஸ்லாம் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் ப்ராசஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து மென்ஷன் வந்து அதாவது வழக்காடல் துறை. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தந்திருக்கக்கூடிய நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். இது டெம்பரவரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கான்ட்ராக்ட் பேஸ் போஸ்ட்டோ கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டு லொகேஷன்ஸ்ல தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் தரப்படுது. ஆஃப்லைன்ல தபால் மூலமா விண்ணப்பிக்க போறீங்க. பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் டைமிங் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்வியூ மூலமா வச்சு தான் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்றாங்க. ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்பயும் போல நம்மளோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய லிங்க் டேபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கான அஃபிஷியல் டவுன்லோட் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் தனியாக கொடுத்துருக்கேன். அது போக மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் கரியர் பேஜோட வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் டேரெக்டாக செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th வந்து முடிச்சிருக்கணும். தமிழ் வந்து நல்லா எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள், அது 2 வீலர் எடுத்துக்கலாம், இல்லை எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக் வந்து இதுதான். ஸோ அப்படின்ற போது நீங்கள் வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400க்கு மேலே எடுத்திருக்கேன், 450க்கு மேலே எடுத்திருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த வேலைகளுக்கு கேர்ள்ஸ் விண்ணப்பிக்கலாமா கேட்டால் பெண்களும் விண்ணப்பிக்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க இது ஒரு ஆஃபீஸ் சார்ந்த வேலை வாய்ப்புகள் தான். ஆஃபீஸ் டியூட்டி தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க வழக்காடல் துறையில். ஆனால் நீங்கள் தாராளமாக அந்த வேலைகளுக்கு ஜாயினிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, அதே மணிக்கு கேட்டகிரிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, டிஎன்சி, எம்பிசி கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்க 40 வயசு வரைக்கும், அதாவது 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன் தரப்படுது. ஸோ 40 வயசு வரைக்கும். அதே மணிக்கு நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன் படி 42 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா விடோவாக இருக்கீங்க, இதை தாண்டி இன்டர்காஸ்ட் மேரேஜ்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அடிப்படையில் இந்த வேலைகளில் உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணம் அப்படின்றது கிடையவே கிடையாது. மெயினாக செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 2 பேஸ் தான். இதுக்கான நேர்காணல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டையும் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனையும் பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயிலையும் பேஸ் பண்ணி தான் இந்த வேலைகளை உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுறாங்களே தவிர்த்து இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அடிப்படையில் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒன் அண்ட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ பேஸில் தான் இந்த வேலைகளுக்கு நம்மளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேலைகளுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/2/2026 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை வந்து பண்ணிருக்கணும். மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஜெராக்ஸ் ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ அது என்னென்ன ஜெராக்ஸ் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது பேசிக்காக இன்னைக்கு வந்து இருக்காது. ஸோ மேபி பழைய கிட்ஸாக இருக்கீங்க, 80s 90s இருந்துச்சு, 90s கூட இருக்காது, 80s கிட்ஸுக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்களுமே இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் 8th சர்டிஃபிகேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக 10th சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிப்ளமோ முடிச்சுன்னா டிப்ளமோ, இல்லை 12th டிகிரி முடிச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து ஏஜ் ப்ரூஃப்கான ஆதார் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு, அப்படி இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், இந்த ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது போக வந்து உங்கள் எஜுகேஷனல் ப்ரூஃப், இது போக நீங்கள்
நீங்க எம்ப்ளாய்மென்ட்ல அப்ளை பண்ணி நீங்க கரெக்ட்டா ரினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது சம்மந்தமான சர்டிஃபிகேட் இப்படின்ட்டு உங்கள பத்தின செல்ஃப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே ஜெராக்ஸ் தான். எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அந்த ஜெராக்ஸ்லயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அதாவது கீழ வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு, அத வந்து போஸ்ட் மூலியமா நீங்க அனுப்பும்போது, இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டா அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கான டீட்டெயில். ஓகே. ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ற சொல்லியாச்சு. ஓகே. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் 10த் முடிச்சுட்டு மேல எதுவும் முடிக்கல. அதாவது வந்து நான் அதுக்கு மேல எதுவும் பெருசா படிக்கல. ஆனா 10த் வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 11த், 12த் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் படிக்கல, காலேஜ் எதுவும் படிக்கல அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாணிக்கே ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, இன்ஜினியரோ இதுல வந்து சிங்கிள் டிகிரி மட்டும் நான் முடிச்சிருக்கேன். பேச்சுலர் டிகிரி மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். யார் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, மெயினா மாஸ்டர் டிகிரி நீங்க என்ன முடிச்சாலும் சரி. ஓகேங்களா? அது வந்து எம்எஸ்சியோ இல்ல என்ன டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ஓவர் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரில இந்த இதுல வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா, இந்த வேலைகளுக்கான அடிப்படை தகுதியே 8த் தமிழ் எழுத பேச தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்கலாம் அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணும்போது ஓவர் குவாலிஃபைட் அப்படின்ற கேட்டகிரில ரிஜெக்ட் வந்து பண்ணிருவாங்க. அதனால பேசிக்கான டிகிரி முடிச்சிருக்கேன். நான் வந்து 10த்துக்கு அப்புறம் வந்து வேற எதுவுமே படிக்கல அப்படின்றவங்களுக்கு இது வந்து சூட்டபிளான கரெக்ட்டான ஜாபா இருக்கும். ஸோ டிகிரி வைஸ் வந்து படிச்சுட்டு இந்த வேலை பார்க்கறதுக்கு வந்து அதாவது ஐ மீன் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பார்க்கறதுக்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரிய பொறுத்தவரைக்குமே அஸ் யூசுவல் வந்து எப்பயும் போல கவர்ன்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, 15,700 இருந்து ரூ. 58,500 வரைக்கும் இதுக்கான சேலரி அப்படின்ற குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் குடுத்திருக்கேன். அது போக இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் குடுத்திருக்கேன். ஸோ நீங்க நோட்டிஃபிகேஷன பார்த்துட்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம மறக்காம உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணி, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஜெராக்ஸ் ஷாப்ல போயிட்டு நீங்க பிரிண்ட் அவுட்டும் எடுத்துருங்க. ஸோ அது கூட உங்களோட செல்ஃப் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸயுமே எடுத்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு அனுப்பணும். அது என்ன அட்ரஸ் எப்படி அனுப்பணுமே நான் இப்ப அடுத்து உங்களுக்கு கன்டின்யூ பண்றேன். இப்ப கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? இத வந்து தொடுங்க. நீங்க அப்படி கிளிக்கர் தொட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாரி வந்து வரும். ஸோ இந்த கிளிக்கர் அப்படின்ற தொட்டோனே இந்த ப்ளூ கலர் பட்டன் வரும். ஸோ இத நீங்க டச் பண்ணீங்கன்னா, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 14, 13 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இத வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, ஸோ இப்ப இதே இடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மோ இல்ல வந்து நோட்டிஃபிகேஷனோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓகேங்களா, உங்களுக்கு தெளிவா வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறை அப்படின்னு போட்டு அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். இந்த ஒரு வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க கேர்ல்ஸ், பாய்ஸ் யாராலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அலுவலக உதவி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நான் சொன்ன சேலரி டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதுவுமே தனியா வந்திருக்கு. நான் அதையுமே ஷோ பண்றேன். ஓகே. இதுதான் இதுக்கான ஜெனரல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ரீசென்ட்டான உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருங்க. அதே மாணிக்கே உங்க நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்க ஜெண்டர் வந்து என்ன, அட்ரஸ், ஆதார் கார்ட்ல இருக்கிற 12 டிஜிட் நம்பரு, உங்க கம்யூனிட்டி வந்து என்ன, ரிலிஜன், குவாலிஃபிகேஷன், இன் கேஸ் உங்களுக்கு வந்து டைப்பிங் சம்மந்தமா அது வந்து இங்கிலீஷோ, தமிழோ அது சம்மந்தமான நாலேட்ஜ், கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து எந்த லெவல்ல வந்திருக்கு, லாங்குவேஜ் வந்து எது எது உங்களுக்கு தமிழ் ரீடிங் பண்ண தெரியுமா, இல்ல வாசிக்க தெரியுமா இந்த விஷயங்கள், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா குடுத்துக்கலாம். இல்லன்னா தேவை கிடையாது. அதே மாணிக்கு இப்ப நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க? அலுவலக உதவியாளர். அத குடுத்துருங்க. உங்க மொபைல் நம்பர் இன்க்ளூடிங் WhatsAppலயும் இருக்கிற மாரியும், அதே மாணிக்கு உங்க Gmail ஐடி. இது எல்லாத்தையுமே குடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சிக்னேச்சர் அப்படின்ற மாரி நீங்க வந்து குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஸோ அவ்வளதான். ஸோ இத வந்து நீங்க வந்து தபால் மூலியமா நீங்க வந்து அனுப்பணும். ஸோ தபால் மூலியமா அனுப்புறதுக்கான அட்ரஸ் இருக்குல்ல, இப்ப நான் அதையுமே ஷோ பண்றேன். ஓகே. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்ட்டு உங்களுக்கு கீழ இந்த இடத்துல ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி. இயக்குனர் மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறை, 3ஆம் தளம் நகர் நிர்வாக அலுவலக வளாகம், எம்.ஆர்.சி. நகர், சென்னை வித் பின்கோடு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்க வரக்கூடிய 23/2/2026 சாயங்காலம் 5:45க்குள்ள அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது அஃபிஷியல் டீட்டெயில். இதுக்கு வந்து நேர்முக தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப நடைபெறும், அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்றத உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதனால குடுக்கக்கூடிய அட்ரஸ கரெக்ட்டான அட்ரஸா வந்து குடுங்க. அதே மாணிக்கு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸுமே தெளிவா எடுத்து குடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ எழுத்து தேர்வு கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அந்த நடக்கக்கூடிய நேர்காணல நீங்க கரெக்ட்டா வந்து இது பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை வந்து பண்றேன். இதே மாணிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.